நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான சம்பவங்களை பார்க்கலாமா? எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 9 செக்ஷனுக்கு கீழே அவர் மீது வந்து இன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். காவேரி பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைக்கும் டிவிகே கவர்மெண்ட் வந்து எந்தவித ஆக்ஷனும் எடுக்காம ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்படின்னு டிவிகே கவர்மெண்ட்டை எதிர்த்து நேத்து வந்து தஞ்சாவூர்ல போராட்டம் செஞ்சாங்க. அப்போ சில இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி பெண்களை கீழ்த்தரமா பேசுற மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்தினாரு. அது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா மாறிச்சு. அதனை தொடர்ந்து இன்னைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன வருஷம் தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சென்னையில. அந்த போராட்டம் செஞ்ச தூய்மை பணியாளர்கள் இரவு 9 மணிக்கு வலுக்கட்டாயமா அந்த போராட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த தூய்மை பணியாளர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த தூய்மை பணியாளர்களை எந்த காவல் இணை ஆணையர் அரெஸ்ட் பண்ணாரோ அதே காவல் இணை ஆணையரை அனுப்பி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்சு உடனடியாக டிஎம்கே வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு அவசர மனுவா விசாரணை செய்ய சொல்லியிருக்காங்க. உடனே நண்பகல் 12 மணி வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பும் வந்துச்சு. ஆனா அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சாரி, உங்களோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு லேட்டா தான் கிடைச்சது, நாங்க ஆல்ரெடி ஹாஃப் வேல இருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. அண்ட் தென் திரும்ப மதியம் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்ல நம்ம தமிழ்நாடு அரசோட அட்வொகேட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அவரை வந்து அரெஸ்ட் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு விசாரணைக்காக தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம், விசாரணை முடிஞ்சதும் பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நீதிபதியும் இன்னைக்கு ஈவினிங்குள்ள அவரை விசாரணை செஞ்சுட்டு பெயில்ல ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. காலையில ஒரு 11 மணிக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இப்போ வரைக்குமே வந்து ஒரு ஜாலியா ஒரு ட்ரிப் மாதிரி தஞ்சாவூருக்கு போய்கிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் போனதுக்கு அப்புறம் ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரணை செய்ய போறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கே வந்து அவரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதனால உடனடியாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணதை கண்டிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே திமுக இருக்கவங்க எல்லாம் வந்து போராட்டம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க போராடுறாங்க, அது அவங்களோட உரிமை, அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா பப்ளிக்கை வந்து அட்டாக் பண்றாங்க. சாதாரண மக்கள் அவங்க அன்றாட வேலைக்காக போய்கிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து அடிக்கிறது, துன்புறுத்துறது, அவங்களோட வாகனத்தை சேதப்படுத்துறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செயல்ல எல்லாம் ஈடுபட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உங்க கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஓரமா போய் போராடுங்க. பொதுமக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. அவங்கள துன்புறுத்துறதுல எந்த வகையில ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி தெரியல. பொதுமக்களை வந்து துன்புறுத்தி இருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூல் வேனுக்கு முன்னாடி எல்லாம் போய் படுத்துட்டு ஸ்கூல் வேனை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இன்னைக்கு மறியல் போராட்டம் செஞ்சிருக்காங்க. மயிலாடுதுறையில வலுக்கட்டாயமா எல்லா கடையும் மூடுங்க, ஷட்டரை திறந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா கடை உடைக்கப்படும் அப்படின்னு அவங்கள போய் மிரட்டி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அராஜகமான செயல்ல திமுக இருக்கவங்க எல்லாருமே வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு பயந்துட்டே தஞ்சாவூர் தானே கூட்டிட்டு போறாங்க. தஞ்சாவூர்ல இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஹாஃப் டேவோட லீவ் விட்டுருக்காங்க. ஸோ என்னதான் உங்க கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாலுமே போராடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதான். ஆனா ஒரு பொதுமக்களை துன்புறுத்துறதுலையோ அவங்களோட அன்றாட வேலைகளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஈடுபட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு நாள் இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே தான் போகுது. நாளைக்கு அசம்பிளி வர நடக்க போகுது. டிஎம்கே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு அசம்பிளி நடக்க போகுது, முதல் பட்ஜெட் தாக்கல் வந்து பண்ண போறாங்க. அசம்பிளி நடக்கிற இந்த சமயத்துல வாண்டடா அரெஸ்ட் பண்றாங்க. எங்க நாங்க அசம்பிளியில போய் இவங்களை கேள்வி கேட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செட் ஆஃப் நரேட்டிவா செட் பண்ணி அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. தஞ்சாவூர்ல இருக்கிற ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாம செங்கிப்பட்டியில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் வச்சிருக்காங்க. ஏன்னா ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக முடியல. ஏராளமான டிஎம்கேவோட தொண்டர்கள் வந்து அங்க சாலையை மறிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இப்ப வர அங்க கூட்டிட்டு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அசம்பிளியில ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து 113 கோடி மதிப்பீட்டில் 26 புதிய ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸை இன்னைக்கு திறந்து வச்சிருக்காரு. ஒரு பக்கம் அங்க போராட்டம் கலவரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவர் இங்க கூலா உட்கார்ந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ற அந்த ஃபங்க்ஷன்ல வெளியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி ஹாஸ்பிட்டல் பில்டிங்கை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்ததா நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை டே பை டே எடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டா இன்டர்னல் ஆடிட்ஸ் வந்து ஒரு சீக்ரெட் இன்ஸ்பெக்ஷனுக்கு போறாங்க. அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இந்த மாதிரி சில சீனியர் ஆபீசர்ஸ் வந்து தேவைக்கு அதிகமா கவர்மெண்ட் வெஹிக்கல்ஸை அன்அஃபிஷியலா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சீக்ரெட்டா போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்திருக்காங்க. பண்ணி பார்த்ததுல அந்த நியூஸ் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. அதனால இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்காங்க. அதிகாரிகள் எல்லாருமே ஒரே ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கல் மட்டும்தான் அபிஷியலா யூஸ் பண்ணணும். இப்போ ஒன்னுக்கும் மேற்பட்ட வெஹிக்கல்ஸ் எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையுமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டரை போட்டிருக்காரு. இது மூலமா அன்அபிஷியலா கவர்மெண்ட் வெஹிக்கல்ஸ் பயன்படுத்தினது அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டிவிகே கவர்மெண்டோட
கவர்மெண்டோட முதல் பட்ஜெட் தாக்கல் வந்து நாளைக்கு நடக்க போகுது. காவேரி பிரச்சனை, உதயநிதி அரெஸ்ட், இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இங்க நடந்துட்டு இருக்கும்போது டிவிகே கவர்மெண்டோட முதல் பட்ஜெட் தாக்கல் நடக்க போகுது. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தேவையான என்ன மாதிரி நல்ல விஷயங்களை அவங்க அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பட்ஜெட் தாக்கல்ல நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஏஐ சிட்டியை உருவாக்க போறாங்க, அதுக்கான அறிவிப்பு அந்த பட்ஜெட் தாக்கல்ல இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு நியூஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஏஐ சிட்டியில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஏஐ ரிசர்ச், ஐடி கம்பெனிஸ், டேட்டா சென்டர்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், இனோவேஷன் ஹப்னு எல்லாத்தையுமே ஒரே ஈகோ சிஸ்டம்ல கனெக்ட் பண்ற ஒரு மெகா ப்ராஜெக்டா அது இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு 50,000 கோடி ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டும் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பத்தி பட்ஜெட்ல ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு தெரிய வரும். ஆனா இப்படி ஒரு விஷயத்தை அவங்க லான்ச் பண்ண போறாங்க. அப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஒரு ஏஐ சிட்டியை அமைக்க போறாங்க அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு தான் அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்கு இருக்கும். அடுத்ததா விழுப்புரம்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து ஸ்கூலை கட்டடிச்சுட்டு பார்க்ல வந்து சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், படிப்பு எவ்வளவு முக்கியம், டீச்சர்ஸை எவ்வளவு மதிக்கணும், படிப்பு அப்படிங்கிறதா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன். அதனால கட்டாயம் நீங்க நல்லா படிச்சு வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு அட்வைஸை சொல்லி திரும்ப ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த பட்ஜெட் தாக்கல்ல இன்னொரு ஹாப்பி நியூஸ் வந்து இருக்க போகுது. அதாவது யூஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பிஹெச்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே 20 லட்சம் ரூபாய் எஜுகேஷன் லோன் தர போறாங்க. பொதுவா இந்த எஜுகேஷன் லோன் எல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒன்னா நம்ம லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், இல்ல வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா தானே நமக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. ஆனா எந்தவித டாக்குமெண்ட்ஸுமே இல்லாம ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் லோன் 20 லட்சம் ரூபாய் வரைக்குமே வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஃபினான்ஷியலா கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இன்ஸ்பெக்டர் புகாரி அவர்கள் வந்து சவுகார்பேட்ல இருக்கிற ஒரு தொழில் அதிபரை 40 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்படி 40 லட்சம் ரூபாய் லஞ்சம் தரலனா உன்னை பொய் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டி இருக்காரு. அதுலயும் இந்த பொய் வழக்கு அப்படிங்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இருக்கு இல்லையா, அதுல வந்து உன்னோட பேரை நான் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி வந்து மிரட்டி இருக்காரு. இது சம்பந்தமா அவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதை விசாரணை பண்ணி பார்த்ததுல அந்த உண்மை தெரிய வந்து அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா டிவிகே எம்எல்ஏவை விலக்கி வாங்குறதா பேரமெல்லாம் பேசினாங்க. அது தொடர்பாக நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா. இப்போ 11 பேருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இதுல உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம விஜய் வசந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க.